ஓம் நமச்சிவாயா. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஜூன் மாத கிரக நிலைப்படி ஜூன் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். ஏன்னா ஜூன் மாதத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரக பெயர்ச்சியான திருக்கணிதப்படி கால புருஷ தத்துவப்படி பாக்யாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் 12 வருடங்களுக்கு பிறகு அவரோட உச்சம் பெற்ற பலத்தோட கடகராசியில் பெயர்ச்சி அடைகிறார் 2ஆம் தேதி. சரிங்களா? செவ்வாய் பகவான் அதாவது வீரம், வேகம், துணிச்சல் அனைத்து முயற்சிக்கும் ஒரு செயல்திறன் நம்ம ஒரு சக்சஸா கொண்டு போனோம்னா செவ்வாயோட துணை இல்லாம நம்ம பண்ண முடியாது. ஸோ செவ்வாய் பகவான் அவரோட சொந்த வீட்டிலே சொந்த ராசியில் மேஷ ராசியில் மூல திரிகோணம் பெற்று பலம் பொருந்தி ஆட்சி பெற்று இருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அதாவது எல்லா கிரகங்களுக்கும் தலைவன் நம்ம சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் 15ஆம் தேதி ரிஷப வீட்டில் இருக்கிறாருங்க. அதே மாதிரி சுக்கிரனும் புதனும் ஒருத்தருக்கு ஒருவர் பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல மிதுன ராசியில் இருக்கிறாங்க. சோ சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. அவரும் பாத்தீங்கன்னா இந்த மாத கடைசியில் குருவோடு இணையறாருங்க. புதன் பகவானும் குருவோட இணையறாங்க. சோ இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த மாத கடைசியில் குருவோட இணையறாங்க. சோ இந்த கிரக நிலையின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் சில மாற்றங்கள், முன்னேற்றங்கள், சில எதிர்பார்ப்புகள், நிறைவேறாத ஆசைகள், திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, பொருளாதார வசதி, முக்கியமா வீடு வாங்குற அமைப்பு, வண்டி வாகனங்கள் அமையும் அமைப்பு, முக்கியமா கடன் பிரச்சனையிலிருந்து தீரும் பாக்கியம் யாராருக்கெல்லாம் இருக்கு, யாரெல்லாம் சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க, புதிய புதிய வேலையில யாரெல்லாம் கிடைக்கும், முக்கியமா அரசு சார்ந்த துறை, அரசு வேலையில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் யாருக்கு இந்த காலகட்டத்தில் அமோகமா இருக்க போகுது. வெளிநாட்டுல அதாவது மாணவர்கள் ஏன்னா குரு பகவான் கல்விக்காரகர். ஸோ மாணவர்கள்லாம் வெளிநாட்டுல போய் படிக்கிற அமைப்பு, வெளிநாட்டு யோகம், விசா இந்த மாதிரி எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. வெளிநாட்டுல தொழில் அமைக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் சில முக்கியமான பலன்கள்லாம் காத்துட்டு இருக்குது. அது ஒன்றா பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் குருவோடு ஆதரவு பெற்று சில முடிவுகள் எடுக்க போறீங்க. அந்த முடிவுகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. முக்கியமா செவ்வாய் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். சூரிய பகவான் உங்க ராசியிலே இருக்கிறார். உங்களுக்கு 2ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன் பெயர்ச்சி இருக்கிறாருங்க. ஸோ 2ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்கும்போது உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். அது மூலயமா குடும்பத்தின் நல்ல நல்ல விஷயங்கள் ஏற்படும். முக்கியமா தொழில் வேலையில மாற்றம் ஏற்படும். ஏன்னா குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது புதிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு குருவின் ஆதரவோடு செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் இருக்கும்போது அது சுப விரயங்களாகவும் சுப லாபங்கள் அதாவது தொழில் நிமித்தமாகவும் வேலை நிமித்தமாகவும் வெளிநாடு போறது, வெளி மாநிலம் போறது, வேலையில உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது ஒரு மாற்றம், ஒரு உங்களுக்கு வேலை நிமித்தமா நீங்க ரொம்ப நாளா வெளியூர்ல இருந்திருந்தாலும் சரி, இல்ல உங்க உள்ளூர்ல இருந்து நீங்க வெளிநாட்டுக்கோ இல்ல வெளி மாநிலத்துக்கு மாற்று ஆகக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமா உங்களுக்கு தொழில் மாற்றம், வேலை மாற்றம், சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க பெறுவீர்கள். ஏன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது வேலை நிமித்தமாகவும் தொழில் நிமித்தமாகவும் நீங்க குடும்பத்தை விட்டு பிரிந்து அமைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் இருக்க போதுங்க. அதாவது வேலையில இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய முன்னேற்றம், தொழில் வரவு, அதாவது ஊதிய உயர்வெல்லாம் கிடைக்க பெறுவீர்கள். ஏன்னா 2ஆம் இடத்தில் சுக்கிரன் பலம் பொருந்தி உங்க ராசிநாதனும் இருக்கிறாரு. ஸோ இந்த மாத கடைசி வரைக்கும் அங்கதான் இருக்க போறாரு. அவரு சுக்கிரனோட குரு பகவானோட இணையும் போது வெளிநாட்டு சம்பந்தமான தொடர்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிற அமைப்பு. ஸோ இந்த மாதத்துல ரிஷப ராசிக்கு குருவோடு சுக்கிரன் இணையும் இந்த காலகட்டம் தூரதேச பிரயாணம், அந்நிய பேசும் அந்நியர்களோட உங்களோட தொடர்பு ஏற்படுது. அதன் மூலயமா உங்களுக்கு லாபம் ஏற்படுது. அதன் மூலயமா புதிய தொழில், வேலை என தொழில் நிமித்தமும் வேலை நிமித்தமும் அந்நிய தேசம் செல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதன் மூலயமா லாபங்கள் உண்டாகும். முக்கியமா ஐடி துறையில இருக்கிறவங்க, மீடியா, தொலைத்தொடர்பு, இந்த மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்குலாம் ஃபாரின்ல போய் வேலை செய்யற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். இந்த சுக்கிரனும் குருவும் இணையும் இந்த காலகட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கும்பொழுது உங்களோட துணைவியாரின் தேக ஆரோக்கியத்திலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதில் மட்டும் சற்று கவனம் தேவை. ஸோ குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருந்தும் அவர் உங்களோட சனி இருக்கும் லாபஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும், பணவரவு அதிகரிக்கும், தொழில் வளம் மேம்படும். முக்கியமா பார்த்தீங்கன்னா புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, ஆன்லைன் ட்ரேடிங், பிசினஸ், அதாவது ட்ரேடிங்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க போகுது. முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ்,
பேங்கிங் துறையில இருக்கிறவங்க, இன்சூரன்ஸ் துறையில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு தொழில் மாற்றம், முன்னேற்றம், ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிற அமைப்பெல்லாம் இருக்கு. உங்களோட மேலதிகாரி, உயர் அதிகாரியோட ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். ஏன்னா இவ்வளவு நாளா வந்து அவங்க வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் குடுத்து, நீங்க என்னதான் ஒர்க் பண்ணியிருந்தாலும், வேலை பண்ணியிருந்தாலும் உங்கள வந்து அத உங்களோட உயர் அதிகாரிக்கு தெரியப்படுத்தாமல் உங்கள் மட்டத்தட்டி, அத உங்களோட புகழ வந்து வெளிய காட்டாம உங்கள வந்து அடக்கி வச்சிருந்த உங்களோட பழைய முதலாளிகள், அதாவது பழைய மேலதிகாரிகள்லாம் மாற்றம் அடைய பெற்று, அதன் மூலியமா உங்களுக்கு வந்து ஒரு செல்வாக்கு, ஒரு உயர்வு, பதவி உயர்வு, ஒரு மாற்றம், உங்க வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படக்கூடிய மாற்றமாக இருக்க போகுது. குருவின் ஆதரவோடு இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்புமிக்க மாதமாக இருக்க போகுது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, இந்த திருமணம் தடை, திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும். நீண்ட நாளா இருந்து வந்த கணவன் மனைவியுடைய இந்த சட்டபூர்வமான சிக்கல்களுக்கு ஒரு அதாவது சட்டபூர்வமான ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது. அதாவது ஒரு முடிவு கிடைக்க போகுது. நிரந்தர முடிவாக இருக்கும். ஏன்னா விவாகரத்து கேட்டு நீங்க ரொம்ப நாளா கேஸ் போட்டிருந்தீங்க, ஒரு பிரச்சனையில இருக்குன்னா அதற்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரப்பெற்று புதிய வாழ்க்கை துணையை தேடும் அமைப்பும் இருக்கு. இல்ல வேண்டாம் சார், நான் தனியாவே இருந்துக்கிறேன், என்னோட குழந்தைய பார்த்துக்கிட்டு நான் தொழில பார்த்துக்கிட்டு எனக்கு ஒரு தீர்வு கிடைச்சா போதுன்ற அந்த மாதிரி சூழ்நிலையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். மொத்தத்தில் ரிஷப ராசிக்கு தொழில், வேலை மாற்றம், முன்னேற்றம், அதாவது உங்களோட பணி நிமித்தமாகவும் வேலை நிமித்தமாகவும் குடும்பத்தை பிரிந்து தொலைதூரம் போறதுக்கான அமைப்பு இருக்கு. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவும், கல்யாண தடைகள் நீங்கும், காதல் பிரச்சனைகள் தீரும். நிறைய பேர் வந்து காதல் பண்ணிட்டு இருக்கீங்க, பேரண்ட்ஸோட சம்மதத்தோட உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விஷ்ணு பகவான் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு சிறப்பான யோக காலம் காத்துக்கிட்டு இருக்கு. அதிர்ஷ்டமான எண் 6ஆம் எண், அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க வளமுடன். வணக்கம்.